ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கராச்சிக்கு போய் கராச்சிக்கு எதிரே இருக்கின்ற அரபிக்கடலிலே நம்முடைய விமானப்படை கப்பல் படை இதையெல்லாம் வைத்து எக்ஸசைஸ் பண்ணி நம்முடைய பலத்தை காட்டி பயமுறுத்துன்னு சொன்னா அதை விட்டுட்டு இவங்க யூபி ரோட்ல போய் ரஃபேல் விமானத்தை இறக்கி சர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த யோகியும் மோடியும் எதுக்கு? ஓட்டு போடுறவனுக்கு சர்க்கஸ் காட்ட வேணாம், நாங்கள் அந்த பாகிஸ்தானுக்கு படையெடுக்க போறோம்னு யூபி ரோட்ல ஏன்டா போய் விமானத்தில் இறக்குறீங்க? மேற்கொண்டு டயர் பஞ்சராக வாடா. பாகிஸ்தான் தெனாவட்டா காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியுறா. இதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி செயற்குழு டெல்லியிலே கூடி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஒரு கோரிக்கையை பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு பிடரியிலே அடித்தது போல, செவிட்டிலே அடித்தது போல, உறங்கி கொண்டிருப்பவன் தலையிலே தண்ணீரை எடுத்து ஊற்றியது போல பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டுங்கள். இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது, உடனடியாக பாடம் புகட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி. தீர்மானமே நிறைவேற்றி விட்டார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பெஹல்கா தாக்குதலுக்கு நாங்க இந்தா பண்ண போறோம் அந்தா பண்ண போறோம். எத்தனை நாள் ஆச்சு? 10 நாள் ஆகிறது. அந்த 4 பேரை பிடிக்கிறதுக்கு வக்கில்ல. சரி, எல்லை கடந்து போய் அடிப்பதற்கும் திராணி இல்லை. எப்படியாவது இந்த நேரத்தில் யார் சாதியை கேட்டது? சாதியை யார் கேட்டார்கள்? இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? சாதி சமயங்களை, மத இன உணர்வுகளை மறந்து எல்லோரும் ஒற்றுமையாக பாகிஸ்தானை தண்டிக்க வேண்டிய நேரத்தில் போய் இப்போ தான் சாதியை போட்டு பிரிக்க போகிறேங்கிற. அப்போ உனக்கு போரிடுறதுல நம்பிக்கை இல்லை, போராட்டத்தில் நம்பிக்கை இல்லை. எங்கே தோத்து போகிறோமோன்னு பயம், எங்கே குஜராத்திகளுடைய பங்குகள் விழுந்து குஜராத்திகள் ஏழையாகி விடுவார்களோ என்ற பயத்தில் நடுங்கிட்டு இருக்க. எந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் போய் பிளவை ஏற்படுத்திய சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி, அப்போ உனக்கு மனசில் என்னதான் இருக்குது இந்த ஆளுக்கு? அதற்கு தான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு தீர்மானமே போட்டு விட்டது. தக்க சமயம், சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள், உடனடியாக பாடம் புகட்டுங்கள் என்று தீர்மானம் போட்டு விட்டார்கள். ராகுல் காந்தி மிக அற்புதமாக பேசியிருக்கிறார். எந்த நேரத்திலே எதை செய்ய வேண்டும் என்று மோடிக்கு எதுவுமே தெரியவில்லை. சரி, கராச்சியிலிருந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அவனுடைய கடல் எல்லை. 12 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கிற சர்வதேச கடல் எல்லையில் நம்முடைய விமானம் தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், நாசகாரிகள், அதாவது டெஸ்ட்ராயர்ஸ், குரூசர், இந்த கப்பல் படையை கொண்டு போய் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய எக்ஸசைஸ் பண்ணா என்ன? உன்னை யார் தடுத்தது? லட்சக்கணக்கான போர் வீரர்களை நம்முடைய ஒரு 2 டிவிஷனை கொண்டு வைத்து வச்சுக்கிட்டு, படகுகள், மோட்டார் படகுகள் எல்லாத்தையும் கொண்டு வைத்து வச்சுட்டு அங்கே குஜராத் எல்லைப்பகுதி, பஞ்சாப் எல்லைப்பகுதியில் எக்ஸசைஸ் பண்ணி காட்டினா என்ன? கராச்சி கடல் பகுதியில் எக்ஸசைஸ் பண்ணா என்ன? அதையெல்லாம் விட்டுட்டு யூபியினுடைய ரோடுல, இந்த யூபி தார் சாலையில் ரஃபேல் விமானங்களை இறக்கி பார்க்குறாங்களா? ஏன்னா பாகிஸ்தான் பார்டர் எங்கேயா இருக்கு? லாகூர் எங்கேயா இருக்கு? ராவல்பிண்டி எங்கே இருக்கு? இஸ்லாமாபாத் எங்கே இருக்கு? நீ யூபி ரோட்ல போய் ரஃபேல் விமானங்களை இறக்கிக்கிட்டு தெரியுறிய. இது யாரை ஏமாத்த? ஊரை ஏமாத்த? அப்ப நீ சர்க்கஸ் கலைஞனா? ஜனங்களுக்கு சர்க்கஸ் காட்டவா? ஆனா இவனுங்க மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் வேற யாருமே கிடையாதுயா. நமக்கு ஓட்டு போடுற யோக்கியதை உள்ளவனுக்கு, நமக்கு ஓட்டு போடுறவனுடைய யோக்கியதை என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? அவனை எதை சொல்லி ஏமாத்தவலாம்னு சொல்லி இவங்கள மாதிரி எடை போட்டு வச்சிருக்கிற நிபுணர்கள் வேற யாருமே கிடையாது. இந்த யூபி முட்டா பயல்களுக்கு நமக்கு சர்க்கஸ் காட்டினா போதும், இந்த ரஃபேல் விமானத்தை கொண்டாந்து அங்கே காட்டிட்டா உடனே மோடி ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த யூபி ரோட்டில் நேற்று முழுவதும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் ரஃபேல் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் இறக்கி ஏற்றி இராணுவ வீரர்கள் அந்த பக்கம் ரோட்டில் மார்ச் பண்ண சொல்லி
ஒரு ஒத்திகை நடத்தியிருக்காங்க. ஏன்டா யூபிக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் சண்டையாடா? இல்ல மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் சண்டையா? இல்ல குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் சண்டையா? எங்க இருக்குதுயா எல்லை? நீ எங்கேயா கிறுக்குத்தனமா வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? குஜராத் எல்லையில பயிற்சி பண்ணி காட்டினா தானே அவன் பயப்படுவான் பாகிஸ்தான். ராஜஸ்தான் எல்லையில பயிற்சி பண்ணி காட்டினா தானே அவன் பயப்படுவான் பாகிஸ்தான். அதை விட்டுட்டு யூபியில வந்து நீ எதுக்கு சர்க்கஸ் காட்டுறியா? நீ சர்க்கஸ் கோமாளியா? உலக நாடுகள் எல்லாம் மோடி மிகப்பெரிய தைரியசாலி, மிகப்பெரிய அவர் இவர் அப்படி இப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கல, புண்ணாக்கு மாதிரி இட்லிக்கு மாவாட்டுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கே. என்ன எல்லை கடந்து போயிருக்க வேண்டாமா? இந்நேரம் பாகிஸ்தானை நடுங்க வைத்திருக்க வேண்டாமா? எந்த காலத்திலையும் இனிமேல் தீவிரவாதிகளை அனுப்பக்கூடாது என்ற ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி மிகச் சரியாகவே இன்றைக்கு தீர்மானத்தை போட்டு சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள், நிச்சயம் உள்ளே நுழைந்து அடிப்பார்கள்னு சொல்லி. நீ அடிக்கவே இல்லை, போகலை. கடைசியாக யூபியில் போய் சர்க்கஸ் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த சர்க்கஸ் வேலைகளை காட்டியவுடன் தான் காங்கிரஸ் கட்சி மிக சரியாக மோடிஜி அவர்களுக்கு, மோடியினுடைய கூட்டாளிகளுக்கும் சொல்லியிருக்கிறது, இதுதான் சரியான சந்தர்ப்பம். நீ யூபியில் சர்க்கஸ் காட்டினது போதும், பீகாரில் சர்க்கஸ் காட்டினது போதும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்ற போர்வைக்குள் அந்த முக்காடை போட்டுக்கொண்டு ஒளிவதற்கு முயற்சி செய்யாது. நீ கடந்த காலங்களிலே என்ன பேசினாய்? 1 மணி நேரத்தில் பாகிஸ்தானை முடித்து விடுவேன், நான் தான் சௌக்கிதார், இந்த நாட்டின் காவல்காரன், கையூட்டு பெற்றுக்கொண்டு காட்டி கொடுத்த காவல்காரனா? சௌக்கிதான் என்று சௌக்கிதார் என்று பேசினியா இல்லையா? இன்றைக்கு யுத்தம் உன்னை அழைக்கும் பொழுது காலரை தூக்கி விட்டுக்கிட்டு முடிஞ்சா வந்து பாடுறான், மோதி பாடுறான்னு சொல்லி அவன் எல்லையில் நிற்கிறான். அங்கிருந்து தினமும் இந்திய எல்லைகளை நோக்கி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க எங்கே இருக்கிறீங்க? பீகார் தேர்தலில் போனியாகலை, அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஒரு முக்காட்டை போட்டுக்கொண்டு இப்பொழுது யூபியில் என்ன செய்யலாம்? சர்க்கஸ் பண்ண. ரஃபேல் விமானங்களை கொண்டு வந்து இறக்கி ஏற்றி, ஹெலிகாப்டர்களிலே இராணுவ வீரர்களை கொண்டாந்து இறக்கி ஏற்றி, இந்த ஏணியில் இறங்குறது ஏறுறது, நூல் கயிறுகளில் இறங்குறது ஏறுறது, இதையெல்லாம் யூபிக்காரன் கேட்டானா? இல்லை யூபி பக்கத்து மாநிலங்களோட பயங்கர சண்டையில் இருக்கா, பல மற்ற மாநிலங்களோட சண்டைக்கு போக போறானா யூபிக்காரன்? யாருக்கு வேடிக்கை காட்டுற? எல்லை எங்க இருக்கு, யூபி எங்க இருக்கியா? போர் பயிற்சிங்கிறது எதுக்கு? எதிரியை பயமுறுத்துறதுக்கு தானே. அந்த பயிற்சியை அரபிக்கடலில் தானே நடத்தியிருக்கணும், கராச்சிக்கு எதுக்க? அதுக்கு நமக்கு தைரியம் இல்லை, அதுக்கு நமக்கு தில் இல்லை. அடித்தால், போர் வந்தால் உடனடியாக பங்குச்சந்தை விழுந்து விடுவோன்னு தான் இவர் நினைப்பார். பங்குச்சந்தை விழுந்து, இவருக்கு சிந்தனை எல்லாம் அதிலே தான். பங்கு வர்த்தகத்திலே பங்குச்சந்தையிலே விழுந்து, பங்குகள் எல்லாம் விழுந்து அதானி ஏழையாகிவிட்டால் என்ன செய்வது? மோடி வகைராக்கள், இந்த வைர வியாபாரம் செய்கின்ற மோடி வகைராக்கள், இவர்கள் எல்லாம் ஏழையாகிவிட்டால் என்ன செய்வது? குஜராத்திகள் கையிலே வைத்திருக்கின்ற இந்த ஷேர் சர்டிபிகேட் பங்குகள் எல்லாம் அதல பாதாளத்திற்கு போய்விட்டால் குஜராத்திகளுடைய நிலை என்ன ஆவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு யூபியில் போய் யூபி ரோட்டில் இவர் ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு, ரஃபேல் விமானங்களை யூபியில் கொண்டு வந்து இறக்கி படம் காட்டிக்கிட்டு சர்க்கஸ் காட்டுகின்ற ஒரு நாட்டினுடைய பிரதமர் எந்த நேரத்தில் எதை செய்யணும், எந்த இடத்துல இருக்கணும், இந்நேரம் எல்லைகளுக்கு போய், பாகிஸ்தான் எல்லைகளுக்கு போய் வீரர்களுக்கு மத்தியில் உரையாற்றி, வீரர்களை தயார்படுத்தி, மனதளவில் தயார்படுத்தி, நாடு உங்களோடு இருக்கிறது என்று பேசியிருக்க வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர்களோடு ஆலோசனை செய்திருக்க வேண்டும். நாட்டு மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வேறுபாடுகளை கலைந்துவிட்டு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசுறதை விட்டு நீ யூபியில் போய் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆக இந்த நாட்டிற்கு ஒரு சரியான திறமையான பிரதமராக தன்னை காட்டிக்கொள்ள தவறிவிட்டார் மோடி தான் ஒரு சர்க்கஸ் நடத்துகின்ற, பாரதிய ஜனதா கட்சியே சர்க்கஸ் கூட இருந்தானே. இந்த நேரத்திலும் நாடு இக்கட்டான நிலையில் இருக்கிறதில் கூட
ஓட்டு வாங்குவது எப்படி என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்கின்ற ஒருவராக மோடி இருக்கிறார். ஆக காங்கிரஸ் கட்சி மிகச் சரியாக இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறது. இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாறை இலாயினும் கெடும் என்பதைப் போல கரெக்டாக சரியான நேரத்தில் உடனடியாக பாடம் புகட்டுங்கள் என்று காங்கிரஸ் கட்சி வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. மட்டுமல்ல, செவிட்டிலே அடித்தது போல பிடரி மயிரிலே 2 போட்டது மாதிரி பேசியிருக்காங்க. என்ன செய்வார் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.